வணக்கம். நான் சைதை மீனா பேசுகிறேன். இன்னைக்கு என்னன்னா, இப்போ இருக்கிற நடிகர்களில் எல்லாருக்கும் ஓரளவு பிடிச்ச நடிகர்னா சிவகார்த்திகேயனை சொல்லலாம். இல்லை மெய்தானே நான் சொல்கிறது. அவர் எனக்கு நான் 25 படம் தான் அவர் நடிச்சிருக்கார் இப்போதைக்கு. அவருக்கு நான் சினிமா ஜாஸ்தி பார்க்கல அவர் படம்லாம். ஆனால் என்னென்ன படம் வந்துருக்குதுன்னா, அந்த சினிமா டிவியில் அந்த சின்ன சின்னதாக கிளிப்பிங் வர்றது அது இதெல்லாம் பார்த்தாலே ஒரு படம் பார்த்த மாரி ஆகிடும். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அவர் டிவி வழியாக தான் முதல்ல நுழைஞ்சார். எனக்கு அந்த கேபிஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்தார். அவர் ஸ்டாண்டப் காமெடி மிமிக்ரி பண்ணுறதுல நல்ல அந்த ஒரு கண்டென்ட் தீமுன்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லாவே இருக்கும். ரொம்ப இருக்கும். புதுசாக பண்ணுவார், புதுசாக பண்ணுவார். அவர் பழசாகவே இல்லாத நல்ல வெரைட்டியாக இருக்கும் அவரோட மிமிக்ரி. அதில் டைட்டில் வின்னர்னு நினைக்கிறேன். அவர் வீட்டுக்கே தெரியாத அதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. 5 லட்ச ரூபாய் டைட்டில் வின் பண்ணி வாங்கின்னு போய் கொடுத்து விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அது மெய்யானு தெரில. அப்பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் நான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் வர சீன்னா நான் அந்த காமெடியாக பார்ப்பேன் ஜாஸ்தியாக. அப்பால் டான்ஸ் ஷோவிலையும் கலந்துன்னு அதுலேயும் அவர் பண்ணார். அவர் பண்ணுற டான்ஸ் வித்தியாசமாக அந்த தீம் அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சும்மா ஒரு பாட்டு அதுக்கு டான்ஸ் ஆடணும்னு சொல்லி இல்லாத அதுக்கு அவர் வித்தியாசமாக ஒரு கண்டென்ட்டு இது ரெடி பண்ணி அதில் பண்ணுவார். அது ரொம்ப இருக்கும். தான் ஏற்றுக்கின வேலையை நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்கிறதுல ஒரு பிரில்லியண்டான பையன் அந்த பையன். அப்போல்லாம் ஆங்கரிங் பண்ணார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னென்னா, அவர் சினிமாவை நான் போய் பார்க்கலன்னா கூட இந்த மொபைலில் அவர் சம்மந்தப்பட்ட எதுனா விஷயம் இருந்தால் அவர் கலந்துன விஷயம் இருந்தால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். தேடி பார்ப்பேன். ஏன்னாக்கா அவர் பேசுகிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். என் நாட்டம் போர் அடிக்காத. அவர் நல்ல சுவாரஸ்யமாக பேசுவார். பின்னாடி அவர் கலந்துன அந்த ஷோலையே அவர் கெஸ்டாலாம் வந்திருக்கிறார். பல இப்படி தான் ஏற்றுக்கின எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யக்கூடிய தம்பி. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பல சினிமா சான்ஸு டிவியில் அவராக தான் வந்திருக்கிறாரு. சினிமா சான்ஸு அவரை தேடியே வந்துடுச்சு. ஏன்னா அவரை பார்த்துருக்குறாங்க, பிடிச்சிருக்குது, அவருக்கு வந்துருக்குது. இந்த மெரினாவோ என்னவோ தான் முதல் படம்னு சொல்லிட்டு டிவிலெலாம் போட்டால் கூட எனக்கு படம் உட்காந்து பார்க்க போர் அடிக்கும். சின்ன வயசு மாதிரிலாம் இப்போ இல்லை. அதனால நான் அவ்வளோ பார்க்கறதில்ல. ஆனால் எல்லாத்தையும் தெரியும். இந்த சின்ன இதெல்லாம் பார்த்துருக்கிறதுனால அது தெரியும். இவர் நான் சமீபத்தில் ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன்னா, அதில் என்னென்னா ஒருத்தர் என்ன சொன்னார், இந்த டீச்சருங்களுக்கெல்லாம் நல்லாசிரியர் விருது கிடைக்குது, இந்த பெற்றவங்களுக்கு என்ன விருது கொடுக்குறாங்க. டீச்சருங்க அவங்களுக்கு தெரியாத யாரோ வேற பிள்ளைங்களுக்கு அவங்க தெரிஞ்சதை கற்றுக் கொடுத்து அதனால் விருது வாங்குறாங்க. இது அவங்கவுங்க என் இஷ்டத்துக்கு நான் 2 குழந்தை பெற்றுக்கினேன். நான் இதுக்கு போய் நான் ஒரு விருது கேட்க முடியுமா கவர்மெண்டில்? அந்த விருது யார் வாங்கி கொடுக்கணுன்னா நம்ம பெற்ற குழந்தைங்க தான் வாங்கி கொடுக்கணும். ஒரு 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 நிகழ்ச்சியில் இந்த காரக்குழம்பு கனி அந்த பாப்பா பேசிச்சு. நான் சிவா அவர் கூட ஒரு படத்தில் அவருக்கு காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணேன். அப்போ அவரோட பழகுனதில் எனக்கு தெரிஞ்சது அவங்கள பெற்றவங்க நல்லா வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பெற்றவங்களுக்கான விருது. என்ன சொல்கிறீங்க? பெற்றவங்களுக்கு
பசங்க வாங்கி தர நல்ல பேர் தான் விருது. அதானே சொல்லி இருக்கிறார் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார்ல, ஈன்ற பொழுதின் மறந்துச்சு அது, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவார். ஈன்ற பொழுதில் பெரிதும் ஒக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அவர் ரொம்பவே எடுத்திருக்கிறார். நல்ல குடும்ப பின்னணி அவருக்கு. அவங்க அப்பா பற்றி அம்மா பற்றி எல்லாம் நல்லா, எல்லாருமே நல்லா எழுதுவாங்க. அவங்க அப்பா பற்றிலாம் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வந்து மேடையில் இவர் சிவா தம்பி, அந்த தம்பி பேச சொல்ல கேட்டிருக்கிறேன். நான் என்ன சொல்லுன்னா, அது பேசுகிற மேடை இது இருந்ததுனாக்கா நான் மொபைலில் தேடி பார்த்து பார்ப்பேன். அது என்ன சொல்லிச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு நான் ஒன்றுமே செய்யலை, எதுவும் செய்யலை, ஒன்று மட்டும் செய்தேன், கொல்லி வச்சேன்னு சொல்லிச்சு. அது அழாதவங்களை கூட அழ வச்சிரும், அந்த மாதிரி ஒரு இது. எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவும் செய்யலை, கொல்லி மட்டும் வச்சேன் அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணியோட பேசினார். எல்லாருக்குமே அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இப்படி தான் அவர் தன்னோட சினிமா வாழ்க்கையும் அவர் அப்படியே படிப்படியாக தனக்கு முந்தையே பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தவங்களோடெல்லாம் ஹீரோயினோடெல்லாம் நடிச்சிருக்கிறார். டான்னு ஒரு படத்துக்கெல்லாம் விமர்சனம்லாம் வந்தது. அவரோட யார் யார் தான் அப்படின்னுட்டுலாம் இல்லோட. அப்போல்லாம் அது நிறைய வதந்தி அவரை பற்றி சொல்லுவாங்க. காய்ச்சமாக இருந்தால் கல்லடி வாங்கும். என்ன சொல்கிறீங்க? காய்ச்சமாக இருந்தால் கல்லடி வாங்கணும். அதிலலாம் காதில் வாங்கின்னு போகாத, காதில் வாங்கின்னு இருக்கார் ஆர்பாட்டுக்கு, எதுக்கு பதில் சொல்லாத. ஏன்னா நம்ம மேலே ஒரு தப்பு இல்லைன்னா நம்ம ஏன் போய் சொல்லுவானே, அவங்களுக்கு நம்மளை நிரூபிக்கணும்னு ஒன்றுமே கிடையாது. நம்மளை நான் நல்லவன்னு நீ நினைக்கணுன்றதுக்காக நான் போய் உனக்கு விளக்கம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற மாதிரி அவர் கண்டுக்காத போய் இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் நான். சினிமா வாய்ப்பெல்லாம் அப்படி வளர்ந்து இப்போ பெரிய நிறுவனங்கள்லாம் அவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு இருக்கிறார். கமல்ஹாசன் அவர் வச்சு அமரன் தயாரித்தார். நல்லா ஓடிச்சு அந்த படம்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஓடிச்சு. அப்போல்லாம் இது இப்போ பராசக்தி அதுவும் ஓரளவு நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் எதுவும் இந்த ரிவ்யூ இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கல. அவர் எனக்கு அந்த டிவியில் வந்தப்போவே அவர் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இவர் முன்னுக்கு வருவார்னு தெரியும், ஆனால் சினிமாவுக்கு வருவாரான்னு தெரியாது. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அவர் பின்னாடி அரசியலுக்கு வரல. நாங்கள் சினிமாவுக்கு வந்துட்டால் உடனே அரசியலுக்கு வரணும்னு சொல்லிடுறது தான். அதெல்லாம் இல்லை. ஒன்று மனசில் வச்சுக்கணும், கிடைக்கிறத முதல்ல தக்க வச்சுக்கணும், நல்லபடியாக தக்க வச்சுக்கணும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. 4 பேருக்கு நல்லது செய்யலாம். அது ஒவ்வொருத்தவங்க இஷ்டம். அது 4 பேருக்கு தெரிய செய்கிறது இல்லைன்னா தெரியாது செய்கிறதெல்லாம் அவங்க இஷ்டம். அது எப்படியாவது அவங்க செஞ்சுப்பாங்க. மக்களுக்கு நல்லது செய்யலாம், பேர் எடுக்கலாம், நல்ல புள்ளன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எல்லாருமே அவரை சிவாவை எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம எம்ஜிஆர் சாரை சொல்லுவாங்க. இவரை நம்ம வீட்டு பிள்ளை. அதாவது நம்ம பக்கத்து படத்துலலாம் புதுசாக எதுனா ஹீரோ ஹீரோயின் அறிமுகம் ஆனாக்கா இது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாட்டம் இருக்குது, நம்ம பக்கத்து வீட்டு பையனாட்டம் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் நம்ம வீட்டு பிள்ளையாவே ஆயிட்டார். அரசியல் முதல்ல சினிமாவில் இன்னும் நல்ல நிறைய சாதிக்கணும். அவர் நிறைய சாதிக்கணும். அப்போல இங்கே இன்னும் எழுதியிருக்கோ அது நடக்கும், இன்னும் எழுதியிருக்கோ அது நடக்கும். அதுக்காக நம்ம அப்படி நம்ம இந்த இதிலெல்லாம் வந்துட்டோம் நல்லான்னு சொல்லிட்டு அதை தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. கிடைச்சதை முதல்ல நல்லபடியாக தக்க வச்சுக்கின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நினைக்கணும். அது நம்ம சும்மா இருந்தாலும் இருக்கிறவங்க கிள்ளி விடுவாங்க, என்ன பண்ணுறது.
அதெல்லாம் காதில் வாங்கிக்க கூடாது. நல்ல தம்பி, அது நல்ல தம்பி. நிறைய நல்லது பண்ணுது, இப்போவுமே நல்லது பண்ணுது. அது வெளியில் தெரியாமல் நல்லது பண்ணுது. அது மேடையில் அவர் சொல்ல மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்க இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்கிறாரு, இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் இன்னுமே ஒரு எளிமையான இதோட ஒரு கூச்ச சுபாவத்தோட நிகழ்ச்சிக்கு வரவங்கக்கிட்ட ஒரு பணிவோட நல்லா அவர் பேசுறது அவர் இன்னும் முன்னுக்கு வருவாருன்றதுக்கு ஒரு அடையாளம்தான் அது. சிவா தம்பியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நிறைய அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. இம்மா வயசில் நானும் அவருக்கு ரசிகராக இருக்கிறேன். அவர் நல்ல ஒரு நம்ம வீட்டு பிள்ளைன்னு நம்மளாண்ட பேர் எடுத்துட்டாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி அவங்க பிள்ளைங்கிட்டையும் அவர் நல்ல அப்பான்னு பேர் எடுக்கணும், பெருசான பிறகு கூட. அதுதான் அவருக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் சொல்கிறேன். வயசில் சின்னவர் தானே, அவர் நிறைய சாதிக்கணும், நல்லா வரணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் போட்டியில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். வரட்டா?